ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வாட் இஸ் டிசால்விங். லைக் இப்போ தான் அது மோஸ்ட்டாக ட்ரெண்டிங் போகுது. ஸோ உங்களுக்கு நான் எதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்னா, இப்போ நான் வந்து இது எதுவும் சொல்லித்தர போகிறேன் எப்படி நம்ம போகணும். சில பேர்த்துக்கு தெரியும், எனக்கு தெரியும் ஏன் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க. எனக்கு ஒரு தாட் இருக்குது, சில பேர்த்துக்கு தெரியாதுன்னொடனே சரி சின்ன குழந்தைங்க கூட என்ன மாதிரி வயசு இல்லை குட்டி குழந்தை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து எதுவும் அன்சேஃப்லாம் இல்லை, சேஃப் தான். ஆனால் என்ன ஃப்ளாஷ் லைட் மட்டும் பத்திரமா வைக்கணும் இல்லை. இப்போது ஆஃப் பண்ணிட்டு பத்திரமா பண்ணுங்க. ஏதாவது இது கிளாஸ் வேறு, நானே கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறேன். கீழே வந்துன்னு சொல்லி முடிஞ்சுது. நான் பண்ணுறதை காட்டுறேன் இருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவை ஸ்பூன் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க, இதோடு போட்டிங்க அப்படின்னா போதும். அப்படியே அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறத போட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுதுண்டு. லைக் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, என் மூஞ்சி தெரியல உண்மை, ஆனாலுமே இந்த இது தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம லைட் எடுத்தோன்னா ரிஃப்ளெக்டே ஆகலை பார்த்துக்கோங்க. இப்போ நான் லைட் வச்சு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ அம்மாட்ட கொட்டி அது திட்டுவாங்க அதிகம். ஆக்சுவலி எங்கள் அம்மாவே திட்டுவாங்க அப்புறம் இந்த அளவுக்கு கொட்டி இருந்தேன்னா. ஸோ பத்திரமா சேஃபாக பண்ணுங்கள். இது எதுவும் அன்சேஃபு கொளுத்தி வைக்கலாம் கிடையாது. அதுக்கப்புறம் பெரியவங்க இன்னொன்று சொல்கிறேன், ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு பென்சிலை வச்சு நல்லா ஸ்க்ராட்ச் போட்டு அது அப்படியே மசக்கினீங்க, தீ வரும். அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோடய முடிவில் சொல்கிறேன். இன்னும் தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டர்மரிக் பவுடர் எடுத்துக்கணும். டர்மரிக் பவுடர் ஒரு A4 எடுத்துக்கோங்க. ஒரு A4 எடுத்து விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு அந்த ஏதாவது ப்ரெஷ்ஷில் வச்சு இதை வந்து கொஞ்சோண்டு இதுவும் ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணியை போட்டுட்டு அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷை நல்லா அந்த A4 ஷீட்டில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிருந்ததுக்கப்புறம் ஒரு 1 hour கிட்ட நீங்கள் காய வச்சுட்டு உங்கள் இஷ்டம், அது காஞ்சா உங்கள் வீட்டில் ஈஸியாக காஞ்சிச்சுன்னா விட்டுருங்க. அதே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு ஒரு பட்ஸும் ஒரு பவுலில் தனியாக சோப் வாட்டர், இப்போ மைசூர் சாண்டில் சோப்னால் அது தண்ணியில் கலக்கி அந்த மாதிரி ஒரு சோப் வாட்டர் மேக் பண்ணி அதுக்குள்ளே ஒரு தொட்டு அந்த பேப்பர் மேலே எழுதினீங்கன்னா ஒரு ரெட் கலர் மாதிரி வரும். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் ஸ்கூலில் அதான் ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி பண்ணி இங்கே புக்கில் ஒட்டணும். நான் உங்களுக்கு வேணால் நான் பண்ணி காட்டுறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணால் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளாக வீடியோ போடுறேன். ஸோ என்னோடய ஹார்ட் ஒர்க்னால் நான் வந்து ஃப்ரீ டைமில் இருக்கிற டைம்லேயும் நான் ஃபுல்லாக ரீல்ஸ் தான். நான் ஃப்ரீ டைம் ஸ்கூலில் ஃப்ரீ டைம் விட்டால் கூட நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃபுல்லாக படிப்பேன். சம்டைம்ஸ் நான் வந்து ரீல்ஸும் எடுப்பேன். ஏன்னா நம்ம விட முடியாதுல்ல, இப்போ பழகிட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்து ரீல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும், நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம். மஞ்சத்தூள் எனக்கு இருக்குதே ரொம்ப கம்மி பண்ணால் அது 1/2 ஸ்பூன் எடுத்து போடுங்க போதும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க, அது மட்டும் போதும். அப்புறம் பெல் ஐக்கானை டேப் பண்ணிடுங்க, அந்த ப்ரெஸ் மட்டும் பண்ணிடுங்க. ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண சொல்ல. உங்களுக்கு கமெண்ட், ஒரே ஒரு கமெண்ட், அவ்வளோதான். நான் வந்து ரிப்ளை போடுறேன் எல்லா கமெண்ட்டுக்கும். ஓகே கைஸ், எங்கள் ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள், வீடியோஸும் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டேப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒன்று லாஸ்ட் கொஸ்டின், ஃபன் வித் மது ஆக்டிவ் அஸ்வி யார் உங்களுக்கு பிடிக்கும்னு ஃபன் வித் மதினா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் போடுங்க. ஆக்டிவ் அஸ்வினா என்னது பிங்க் கலர் ஹார்ட் கமெண்ட் போடுங்க. ஓகே பாய். அப்படியே இந்த ஹார்ட் போடுங்க, யார் ஓட்டு தெரிஞ்சுக்கிறேன். பாய்.